தமிழக அரசியல் களத்தில் திமுக அதிமுகவுக்கு இணையாக ஒரு மிகப்பெரிய கட்சியாக வளரக்கூடிய வாய்ப்பு இருந்தது தேமுதிகவுக்கு. ஆனால் விஜயகாந்த் எடுத்த ஒரு தவறான முடிவுனால அவர் கண்ணு முன்னாடியே கழுது தேஞ்சு கட்டெரும்பான கதை மாதிரி ஆகி போயிடுச்சு. அவர் என்ன மிஸ்டேக் பண்ணார்? ஜெயலலிதாவும் கருணாநிதியும் உயிரோடு ரொம்ப ஆக்டிவாக அரசியல் களத்தில் இருந்த அந்த சூழ்நிலையில் அவங்க ரெண்டு பேரையுமே எதிர்த்து இவர் நின்னார் பார்த்தீங்களா, அதுவும் சூப்பர். மக்கள் நல்ல வரவேற்பு அதுக்கு கொடுத்தாங்க. அதனால தான் முதல் தேர்தலில் தனிச்சு நின்று 8.4 விழுக்காடு ஓட்டு வாங்குறாரு. அதுக்கு அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு போட்டிக்கிட்டு அதை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணுறாரு. 8.4 10.2 விழுக்காடாக உயருது. இப்போ இந்த 10.2 விழுக்காடு நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின அந்த விஜயகாந்த் அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் 2011 தனிச்சே நின்றிருந்தாரு அப்படின்னா ஆட்சியை பிடிச்சிருக்க மாட்டார். அந்த தேர்தலில் எம்எல்ஏஸ் கூட வந்திருக்க மாட்டாங்க. அதில் அதிமுக கூட சேர்ந்து 29 எம்எல்ஏ கிடைச்சிருக்கிறாங்க. அப்படி யாரும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. அவரே கூட ஜெயிச்சிருப்பாரான்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த தேர்தலில் தனிச்சு நின்றிருந்தா மக்கள் மத்தியில் அவருடைய செல்வாக்கு கடகடன்னு உயர்ந்திருக்கும். நான் 2006, 2009, 2011 அந்த முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா அது ஏறுமுகமாக இருந்திருக்கும். ஆனால் இவர் அதிமுக கூட சேர்ந்த அந்த முடிவுனால அது அப்படியே ஸ்டால் ஆயிடுது, ஸ்டாக்னேட் ஆயிடுது. இப்போ 10.2 உச்சம் போனது 7.9, அதாவது 8 விழுக்காடாக குறைஞ்சிருது. ஆனால் எம்எல்ஏஸ் வந்திருக்கிறாங்க, என்ன புண்ணியம்? ஆனால் அதுக்கு அடுத்து வந்த தேர்தலில் பாருங்க, அப்படியே சடன்னு எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அவர் மட்டும் அந்த தேர்தலில் 2011 தனிச்சு களம் கண்டிருந்தா, அதுக்கு அடுத்து வந்த தேர்தலில் 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணின்னு வச்சிருந்தாரு பார்த்தீங்களா, அந்த கூட்டணியில் கண்டிப்பாக அவர் பெருவாரியான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கூட அமைச்சிருக்க முடியும். ஆனால் 105 தொகுதியில் அந்த தேர்தலில் போட்டிக்கிட்டு 2.41 விழுக்காடு மட்டும்தான் அவரால் வாங்க முடிஞ்சது சிஎம் கேண்டிடேட்டா. அதுக்கு காரணம் என்ன? 2011 அவர் எடுத்த அந்த கூட்டணியில் சேரணுன்ற தப்பான முடிவு.